நீங்கள் ரோட் லெஃப்ட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுன்னு வச்சுங்க, எதனா ஒரு ஆக்ஷன் ஆச்சு, சின்ன சின்ன ஆக்ஷன் ஆகிடுச்சுன்னா யாருக்கும் எதுவும் ஆகாமல் இருக்கிறது அதோட நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. வா வேறு லெவலில் இருக்குல்ல. சின்ன பையன்றதுனால நான் தான் தப்பு பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே கார்னர் பண்ணாங்க. ஹே ஆட்டோ பாட்ஸ், நான் தான் உங்கள் சீச்சிங். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clock கிட்ட ஆக போகுது. அண்ட் இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15/6/2024. இன்றைக்கி எங்கடா கிளம்பிட்டேன்னு சீச்சின்னு கேட்டிங்கன்னா, வீட்டிலே உட்காந்து ஒரே டிப்ரெஸ்டு டியூட். சரி எங்கன்னா வெளியே போகலான்னு சொல்லிட்டு, ஆனால் இது இப்போ போட்ட பிளான் கிடையாது, எப்போ இருந்தோ போட்ட பிளானு. சரி இது இன்றைக்கினா போயிட்டு இன்றைக்கி விளாக் எடுத்துருவோம், இன்றைக்கினா ஒரு நாளாச்சு விளாக் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு டெய்லி நினைப்பேனா. பட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன் வந்துடுவார். சன் வந்துட்டு ஹாய்டா சீச்சின்னு சொல்லிவிட்டு நம்ம பிளான் குட்டி குஞ்சான் ஐயோ குறுக்கில் ஓடியான்ட்டு அந்த குட்டி பையன் சன் வந்து நம்ம பிளானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணி விட்ருவாரு. சன்னு வந்தால் நீ ஏன்டா விளாக் பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, அது என்னமோ தெரில டியோடு. இந்த சன் மட்டும் வந்தால் மட்டும் நம்மளால விளாக் எடுக்கவே போகலாமா வேணாவா அப்படின்னு யோசிக்கிறதா இருக்குது. நீங்களே இதேமாரி எப்படி சொல்கிறது, எதனா ஒரு காரணத்தை வச்சு எதனா விளாக் எடுக்காமல் இருந்தீங்கன்னா சொல்லிட்டு மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். அண்டு சன் வந்துட்டாரு. இப்போ தான் சரி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, அதனால் விளாக் பண்ணுறோம்னு சொல்லிட்டு விளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் டியூட். அண்ட் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரூபி பீச்சு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஒன்று இருக்குது டியூட். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கலாம் அவ்வளோ இடம்லாம் கிடையாது, பட் வியூ பாயிண்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் உங்களை அங்கே இட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த டியூட் நான் இன்றைக்கி முக்கியமான விஷயம்லாம் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு போக வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா நீங்களும் எப்படி சொல்கிறது, நம்ம சேனலில் ஒரு மெம்பர் ஆகிடுவீங்க. அல்ல நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆகிடுவீங்க. நம்ம ஃபேமிலியோட நேம் தான் ஆட்டோ பாட்ஸ் நான் வச்சுருக்கேன். இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கவுண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த பேர்லாம் வைக்க நான் எவ்வளோ தரமாக கஷ்டப்பட்டுருக்கேன். அண்ட் இந்த சீச்சுன்ற நேம் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு அண்ணன் வச்சு விட்டாரு. ஆனால் எனக்கு அந்த வயசுலலாம் தெரில என்னடா இது பேருன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த பேர் வச்சு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஃபைனலாக அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ஏதோ பேர் வச்சு ஃபைனலாக இந்த பேர் வச்சு இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த நேமை இந்த பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. சரி நான் வீடியோவை போக கண்டினியூ பண்ணுறேன். ஆட்டோ பாட்ஸ் இப்போ நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோட் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த ஆக்சிடென்ட்டு சின்ன வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஐயோ சின்ன ஆக்சிடென்ட் நடக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ பெருசாக எடுத்துக்கூடாது. என்னடா நீங்களும் சம்மத்தியாக வாங்கியிருக்கேன்னு தானே கேட்குறீங்க. அவாடி அவ்வளோலாம் கிடையாது. பட் ஆனால் எப்படி சொல்கிறது, என் மேலேயும் தப்பு கிடையாது, அவர் மேலேயும் தப்பு கிடையாது. தப்புன்னு சொன்னால் 2 பேர் மேலே தான் தப்பு சொல்ல முடியும். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த பாதி வரைக்கும் ஏறி வந்துட்டார். இந்த ரோட்டு தான் கரெக்டாக நான் எந்த இடம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தூரம் வரைக்கும் ஏறிட்டார். அது மெயினான ஏரியா. கிராஸ் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயினான ஏரியாவுக்குள்ளே வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு கிராஸ் பண்ணணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டார். நான் இத்தனைக்கும் எப்படி நான் அப்போ ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருந்தேன், ஹார்ன் அடிச்சுட்டே ஏறுறேன். ஏறாதீங்கன்னா ஹார்ன் அடிச்சுட்டு அதுக்கு தான் நான் சிக்னல் கொடுத்துக்கிட்டே ஏறுறேன். அவர் எப்படி சொல்கிறது, அவர் இங்கே பார்க்காம அவர் அப்படி எங்கேயோ பார்த்துட்டு அவர் ஏறினார். கரெக்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் போனேன்னா, ஒரு 7 கூட கிடையாது டியோடு போனேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த பம்பரு, அதாண்ட வந்து தட்டிட்டார். ஒரு மறுகாடை வந்து தட்டிடுச்சு. தட்டின உடனே ஏன்டா பார்க்காம வரேன்னு என்ன கேட்குறாரு. சரியான காண்டாயிருச்சு. அங்கே இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா, இப்போ நான் சின்ன பையன்றதுனால என் மேலே தான் தப்பாக இருக்கும், நான் தான் தப்பு பண்ணியிருப்பேன், நான் தான் ஸ்பீடாக ஓட்டின்னு வந்திருப்பேன்னு சொல்லிட்டு என்ன கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நான் கொஞ்சம் சாஃப்டான கேரக்டரா, ஆனால் இதுக்கப்புறம் அதேமாரி இருக்க வாய்ப்பில் தான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, நிறைய சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்குது. மாற்றம் மூட்டுறதான் மாறாதவே, அது கரெக்டாக தான் இருக்குது. நான் ரொம்ப சாஃப்டான கேரக்டர். எவ்வளோ அமைதியாக போடணும் அவ்வளோ அமைதியாக போய்டுவேன். எவ்வளோ நீ எனக்கு என் மேலே கோவத்தை காட்டினாலும் சரி பரவாயில்ல விட்டு போடான்னு சொல்லிட்டு நானும் மயராஜ்னு சொல்லிட்டு நானும் கம்முன்னு போயிடுவேன். ஆனால் எப்படி சொல்கிறது, ஆனால் அந்த ஒரு இன்சிடென்ட்லாம் ஒரு 2-3 இன்சிடென்ட் ஒரு இந்த மாதத்தில் நடந்தது. இதெல்லாம் பார்க்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்டான கேரக்டர் வச்சுன்னா இந்த லைஃப்பில் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதனால் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாரி நம்மளை கேரக்டரை மாற்றிக்க வேண்டியதான். நம்ம எப்படி சொல்கிறது, இந்த லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் பண்ண முடியும், வாழ முடியுமே. நான் இந்த ஆக்சிடென்ட் சொன்னதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா. கரெக்டாக இவ்வளோ தூரம் ஏறினார். இது அந்த ரோடு அண்டே போயிட்டு காமிக்கிறேன், நீங்கள் இது பண்ணுறீங்க. அந்த ரோடு என்ன போயிட்டு நான் சொல்கிறேன். அவர் ஏறிட்டாரு. இதே மாதிரிலாம் அவர் பக்கத்தில் இன்னொருத்தர் ஏற வந்தார். ஏன்டா தம்பி ஏறி வந்தேன்னு கேட்டார். மெயின் ரோட்டில் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இது ஸ்பீடோமீட்டர் ஓட மாட்டேங்குது, இவ்வளோ ஸ்பீடு தான் போயிருப்பேன். போயிட்டுருக்கேன். அவர் வந்து இவ்வளோ லெஃப்ட் சைடில் வந்துட்டார். நான் வந்து ஹார்ன் அடிச்சுட்டு ஏறினேன்னா அவர் வந்து மோதிட்டு ஏன்டா தம்பி இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு மோதுறா அப்படின்னு கேட்குறாரு.
நல்ல வேலை நம்ம டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலாண்டை வந்து முதல்ல கரெக்டாக இதோட இந்த பம்பர் அந்த சைன் இது உள்ள சைன் பம்பர் அதில் வந்து மோதிட்டாரு. நம்ம டூத்லெஸ் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாதுகாத்துட்டான். சரி ஐயோ காடி என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, பாதுகாத்துட்டான். அண்டு அங்கே அப்புறம் அந்த இன்சிடென்ட் நடந்து முடிச்சிட்ட பிறகு வந்து கரெக்டாக இங்கே தான் டியூட்டி. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இங்கே தான் ஏறினேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போனதுனால நான் அவர் வந்து இடித்த உடனே நிப்பாட்டிட்டேன். அப்படியே நிப்பாட்டி ஏன்டா அவ்வளோ ஸ்பீடானு போகிறேன்னு கேட்குறேன். நான் ஸ்பீடாக போனால் நிப்பாட்ட முடியும் மெதுவரி. எப்படி சொல்கிறது, லூசு மாதிரி பேசிகிட்டு இருந்தானுங்க. செம்ம டென்ஷனாக இருக்கு எனக்கு. எப்படி சொல்கிறது, அந்த டென்ஷன் என்னால் வெளியே கூட படுத்த முடியல. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை பிடிங்கிட்டாரு. எனக்கு அப்போ தான் டென்ஷனாகவே ஸ்டார்ட் ஆகிடுது. இதானா ஐயோ எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரிலடி. அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்லாம் நடந்து முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே வந்தேன். ஆனால் இன்னொருத்தர் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை பிடிங்கி போயிட்டேன்னு சொன்னல. அப்புறம் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டிட்டு போயிட்டு மறுபடியும் கால் பண்ணி அங்கே போயிட்டு ஃபோனை வாங்கிட்டு வந்து பேசி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரக்குள்ள அங்கே ஒரு 2 பேர் கேட்டாங்க, ஏன்டா தம்பி ஸ்பீடாக வந்தேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க அந்த இன்சிடென்ட்டை பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது மட்டும் தான் தெரியும். நான் ஒரு சின்ன பையன்றதுனால, சின்ன பையன்லாம் கிடையாது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசு கிட்ட ஆக போகுது. எப்படி சொல்கிறது, ஐ மீன் அறியாத சின்ன பையன்றதுனால நான் தான் தப்பு பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே கார்னர் பண்ணாங்க. இன்னமும் பார்த்த மாரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேட்டு வந்துட்டேன். பட் ஆனால் நீங்கள் ரோட் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுன்னு வச்சுங்க, எதனா ஒரு ஆக்ஷன் ஆச்சு, சின்ன ஆக்ஷன் ஆகிடுச்சுன்னா யாருக்கும் எதுவும் ஆகாமல் இருக்கிறது அதோட நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. எப்படி சொல்கிறது, உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் அடித்து பேசுங்க நீங்கள். ஏன்னா அவன் அடித்து பேசி எப்படி சொல்கிறது காசு வாங்குறதுலே பார்ப்பாங்க. அதனால் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா, அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஸ்விக்கி ஓட்டிகிட்டதுனால என்னால் விளாக் எடுக்க முடியல, ஹெல்மெட்டும் போட்டு போக முடியல. அதனால தான் டியூட். அண்ட் இதை பற்றி பேசணும்னு நினச்சா இன்னும் நிறைய பேசிகிட்டே போகலாம். பட் இதை மட்டும் பேசி நான் விளாகை வந்து பார்த்திங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆக விரும்பலை. அண்டு லொக்கேஷனை வந்து பார்த்திங்கன்னா எந்த சைடுன்னு தெரியலையா, எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த ரோட்டில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். சரி போவோம். அதனால் எப்படி சொல்கிறது, ஒரு இளைஞர்களா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்திரமாகவே இருந்துங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, நீ கரெக்டாகவே வந்தாலும் இந்த பசங்களாம் இந்த தப்பு பண்ணுவான்னு சொல்லிட்டு சில பேரோட மைண்ட் செட் அப்படி இருக்குது. ஏன்னு தெரியல. ஆனால் சில பேர் பண்ணுற தப்பால் எல்லோரும் அதேமாரி எப்படி சொல்கிறது யூகிக்கிறது அவங்க பெரிய முட்டாள்தனம் அதெல்லாம். ஆனால் எனக்கு சத்தியமாக நான் ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி எப்படி சொல்கிறது ரொம்ப ஆஷாக பிஹேவ் பண்ணாங்களா, எனக்கு சத்தியமாக அன்றைக்கி தான் மனுஷங்களை பற்றி எப்படி சொல்கிறது ஒரு தப்பான கண்ணோட்டன்றதில் இப்படியும் இருப்பாங்களா மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் நான் நினச்சேன். அதனால் அன்றைக்கிலேருந்து முடிவெடுத்துட்டேன். அன்றைக்கிலேருந்து நான் நடந்துன்னா ஒரு 1 வீக் இருக்க வேண்டிய இந்த இன்சிடென்ட் நடந்து. பட் ஆனால் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் நான் சொல்லவே இல்லை. இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான் டியூடு. அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணிக்கோங்க. உங்கள் மேலே தப்பு இல்லைனாலும் அடித்து பேசுங்க. ஆனால் உங்கள் மேலே கொஞ்சம் தப்பு இருந்ததுன்னா எப்படி சொல்கிறது, என் மேலே தப்பு தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனால் ஆளுக்கு அடிப்படாத அளவுக்கு கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணிக்கோங்க. நம்ம ரோட் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம், நடக்கிறத நம்ம தான் பார்த்தாகணும். ஏன்னா எப்படி சொல்கிறது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன வேணால் நடக்கலாம். இப்போ நான் ஓட்டிகிட்டே போகலாம், எப்படி வேணால் நடக்கலாம். அது நம்மளால சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா நீயே இவ்வளோ தான் கரெக்டாக போனாலும் சைடில் எடுத்துகிட்டு வந்து விட்றவனும் இருக்கானுங்க. எப்படி வேணால் நடக்கலாம். நம்ம இருக்கிறது ரோட் லைஃபு. அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் டியூட். இந்த லெஃப்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன் மேபி. சரி டியூட், எனக்கு லொக்கேஷன் கரெக்டாக தெரியல, அதனால் வீடியோ போக கண்டினியூ பண்ணுறேன். ஹாட்டபாட்ஸ் அந்த நாள் ஞாபகம் வந்தது. ஏன்டா சிச்சி இப்படி கத்துறேன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோபாட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன். சைக்கிளில் வந்தேன். சைக்கிள் வாங்கின புதுசில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ராவல் பண்ண அப்போலேருந்து ரொம்ப பிடிக்கும்ல. அதனால் பைக்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைக்லாம் அவ்வளோ ஓட்டுறது கிடையாது தான் பார்த்துக்கலாம். அவ்வளோ வந்த புதுசில் இந்த பாண்டிக்கு வந்த புதுசில் இப்படி தான் போனேன். சைக்கிள் எடுத்துகிட்டு இப்படி போயிட்டு அப்படியே அந்த பீச் ஆன நின்றுட்டேன். அதான் பீச்சுன்னு நினச்சிட்டு அங்கேயே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கேன். என்னடா இது மேப்பில் ஒரு மாதிரி லொக்கேஷன் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த வீடியோ இருக்கலான்னு நினைக்கிறேன். என்னடா மேப்பில் வேறு மாரி பேர் போட்டிருக்கு, ஆனால் இந்த இடத்துல வேறு மாரி லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தேன். அப்படியே நடந்து அப்படியே போயிட்டு இருந்தேன்னா கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேப்பில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவோட போட்டு காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷன் அங்கே தான் டியூட்டி இருக்குது. பட் ஆனால் எப்படி சொல்கிறது, அந்த சைக்கிளில் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்த டியூடு. ஆனால் அதெல்லாம் வேறு லெவல் மெமரிஸ். அதெல்லாம் ஆனால் டாக்குமெண்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன் தான் மேபி நான் நினைக்கிறேன்.
இங்கே வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும் டியூட். சன்ரைஸ்லாம் ஆகக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த வியூ இந்த சைட்லாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இங்கே இங்கிட்டு வந்திருக்கேன். இதை தான் டியூட். என்னடா இது, அந்த கப்பலை காணோம். அது ஒரு கப்பல் ஒன்று இருக்கா, இந்த கப்பலை சொல்ல நான். அது இருக்கு பாருங்க, இந்த கப்பல் தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்க டைட்டானிக் கப்பல். அதுதான் கொக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே தான் நின்றுட்டு டைட்டானிக் கப்பல். இந்த வழி தானே அது டியூட். இது இப்போ என்ன ஒரு மேட்ருனா, இப்போ நம்ம இங்கே இருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரூபி பீச்சுன்னு சொல்கிறாங்க. ரூபி பீச் தான் இது. பாண்டிச்சேரியில் இருக்குது ரூபி பீச்சா. இந்த எண்டும் பாண்டி மெரினா தெரியுமான்னு தெரியல, அந்த ஒரு எண்டும் கிட்டத்தட்ட என்ன ஒரு 50 மீட்ரு தான் இருக்கும். ஆனால் நம்ம ரோட் லைஃப்பில் வர தந்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படி சுற்றிக்கிட்டு நம்ம அப்படியே பாண்டி மெரினாக்கு போனால் என்ன ஒரு 3 கிலோமீட்டர் ஆகும். இதில் வரதான் வச்சுக்கோங்க ஒரு 9 கிலோமீட்டர் ஆகும். சொன்னீங்க பார்த்தீங்களா, அது என் பாயிண்ட்டு, பாண்டி மெரினாவோட என் பாயிண்ட்டு. இந்த பீச்சோட என் பாயிண்ட்டு அது இருக்குது பாருங்கள். இங்கேருந்து அது வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது? 50-100 மீட்டர் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ டூத்லெஸ்ஸே பார்த்துடா, பஞ்சர் கிச்சர் ஆகிட போகிற. வேறு லெவலில் இருக்குல்ல ஆட்டோபாட்ஸ். பைக்கு இங்கே நிப்பாட்டிட்டு அப்படியே வியூ பாயிண்ட் பார்க்கல, வேறு லெவலில் இருக்குது டியூட். எப்பா அந்த ரோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு இல்லை அந்த பீச்சில் தான் வந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன் சைக்கிள்லாம் தள்ளிட்டு. அப்படியே இது வரைக்கும்லாம் சைக்கிள்லாம் தள்ளிட்டு அங்கே போனேன். அங்கே போயிட்டு மறுபடியும் இப்படி ஓட்டிகிட்டு வந்தேன். கரெக்டாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் ஆட்டோபாட்ஸ் அதெல்லாம். நல்லா இருக்குல்ல வியூ பாயிண்ட் இங்கேருந்து பார்க்கல. இதுவே சன்ரைஸ் ஆகுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டியூடு. இந்த சீனரிலாம் எனக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டியூடு. இருங்க கிட்ட போவோம். நம்ம பாட்டில் உள்ள நிறைய இருக்குது டியூடு. கொஞ்சம் இந்த சைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து, என்னை மாரி வண்டிக்கும் உயிர் இருக்கிறோன்னு நினைக்கிறவங்களாம் வண்டி அப்படியே விட்டுட்டு வரது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் தான் நம்ம டூத்லெஸ் இவ்வளோ தூரம் வரைக்கும் இட்டு வந்துட்டேன். டூத்லெஸ்ஸே கோச்சிக்காத அண்ணன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஓகேவா, சரி டியூட், நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஆட்டோபாட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூபி பீச்சில் தான் டியூட்டி இருக்கும். என்னடா ரூபி பீச்சா, இது எங்கடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாண்டியில் இருக்குங்கன்னா மேபி தெரிஞ்சிருக்கும். பட் பாண்டியில் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூபி பீச் இருக்குது அவ்வளோ தெரியாது. பட் இங்கே வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும் டியூட். அதனால தான் உங்களை இங்கே இட்டுட்டு வந்தேன். அது வரைக்கும் போகலாம். பட் இங்கே என்ன ஒரு மேட்டர்னா, இந்த ரூபி பீச்சுக்கும் அது இருக்குல்ல பாண்டி மெரினா பீச்சும் ரெண்டும் பக்கத்தில் தான். பட் ஆனால் நீங்கள் ரோடு லைஃப்குள்ளே வந்தேன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 or 4 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வரும். பட் ஆனால் நீங்கள் பாண்டி மெரினா இருந்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே நீச்சல் அடிச்சு இப்படி வந்துடலாம். ஒரு 50 மீட்டர் தான், 100 மீட்டர் தான் இருக்கும். சரி வாங்க வீடியோ போக கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இந்த பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்குது. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் டியூட் இது சன்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இங்கே வியூ பாயிண்ட்லாம் அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் அப்படி இப்படிலாம் கிடையாது. நமக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. பட் என்ன பண்ணுறது, கையில் காசு இல்லை, கேமரா வாங்கிறதுக்கு மணி இல்லையா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபிக்காக ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18K வரைக்கும் ஃபாலோவர்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் எங்கிட்ட அப்போல்லாம் சரியான மொபைல் இல்லை, அப்போல்லாம் கிடையாது, ரீசெண்டாக தான் சரியான மொபைல் இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோஸும் அவ்வளோ சரியாக போடலையா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18Kன்றது இப்போ 16.5K வந்துருச்சு. ஏமா ஆனால் எப்படி சொல்கிறது, ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக போகணுன்னு தான் ஆசை. பட் கையில் காசு இல்லை. நான் எப்படி சொல்கிறது, நான் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தேன், ப்ரோ இதேமாரி ஒர்க் பண்ண ஆசை இருக்குது, யாருன்னா இருந்தால் கூப்பிட்றீங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தேன். சரி ப்ரோ கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது வரைக்கும் யாரும் கூப்பிட்டதில்லை. சரி விடுங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ரே கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ட்ரீமோடு இருக்கோம். பட் அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறோம். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் நம்ம நினச்சதை அடையோம் டியூட். வாழ போகிறது ஒரு லைஃப் தானே, நமக்கு பிடிச்சதை பண்ணிட்டு போவோமே டியூட். வியூ பாயிண்ட்டை பார்த்தீங்களா, சும்மா வேறு லெவலில் இருக்குல்ல. வாவ், இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்க்கக்குள்ளே எப்படி சொல்கிறது, அப்படியே மனசு பொங்கி எழுந்துடும். இந்த இது சொல்லுவார், அவர் பேர் கார்த்தி சொல்லுவார்ல, அதேமாரி. பட் ஆனால் நேச்சுரலாக இருக்குது பார்த்தீங்களா, இதேமாரி எப்படி சொல்கிறது, செடிலாம் இருக்குது பார்த்தீங்களா பச்சை பசல்னு, இந்த மழை டைம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டியூட். இப்போ நம்ம அந்த எண்டு வரைக்கும் போக போகிறோம், ட்ரை பண்ணுவோம், போய் பார்ப்போம். இப்போ இந்த அட்வென்ச்சர்லாம் தாண்டி தான் போய் ஆகணும். ஏம்மா
ஏமே சீச்சி பார்த்து போடா. பட் நான் இந்த சீச்சி அடிக்கடிக்க சொல்கிறேன்ல, இந்த பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் ரிவீல் பண்ணுறேன். ஏமே நல்லாயிருக்கு டியூட் இப்படி ஜம்ப் பண்ணி போகிறது. ஆனால் பாக்கெட்டில் ஒரு செல்லு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்தால் கண்டமாயிடும். ஏன்னா அதில் தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண வச்சுக்கிங்க, கிளியராக கேட்காது மொபைலுக்கு. ஏமாடியும் டியூட் இதுமாதிரி ட்ராவல்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்கிறது, அதெல்லாம் ஒரு ஃபீலுங்க. அதெல்லாம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அப்படி உங்களுக்கு அந்த ஃபீலில் தெரியுன்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஓகேவா? எப்பா சூரியன் ஏன் கண்ணுக்கு நேராக வந்திருக்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:10 ஆகுது. நான் வீட்டிலேருந்து கிளம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 6:45 கிளம்புனேன். ஒரு 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு டியூட். ஏமே போகிறேன் இன்னும் அந்த எண்டிங் வரவே மாட்டேங்குது. சூரியன் அங்கே வந்துட்டு 7 மணிக்கெலாம் இங்கேருந்து. பட் நான் வீட்டிலேருந்து கிளம்புக்குள்ளே சூரியன் வரவே இல்லை டியூட். இல்லை சூரியன் வந்துட்டு நான் பிளான் போடாதப்போ சூரியன்லாம் வரவே இல்லை. நம்ம பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் கரெக்டாக வந்துட்டு. ஏப்பா என்னன்னு தெரில டியூட், நமக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதில் ஒன்று பிரச்சனை ஒன்று இருக்குது. காதலில் இல்லை காதில். வா வேறு லெவலில் இருக்குல்ல. இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்க்காம செத்துட்டா என்னங்க பண்ணுவீங்க? செத்துட்டா கூட எதுவும் தெரியாது. பட் இருக்கக்குள்ளே உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். நான் இதேமாதிரி ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள், அவ்வளோதான். நிறைய பேர் சொல்லுவாங்க நீ ஏன்டா இதை பண்ணுற, இதில் காசே வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் காசை வச்சு மட்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட முடியாது. வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல மனசு என்ன தான் எவ்வளோ கோடியாக இருந்தாலும் அப்படிலாம் சொல்கிறவன்னா காசு வச்சு இல்லாமல் என்கிட்டே காசு தான் இல்லை நானே சொல்ல. பட் அதாவது காசு முக்கியம்தான். பட்டு அது மட்டும் முக்கியம் இல்லைல்ல. இந்தமாரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலந்தது தான். அதனால் ஒரு ட்ராவலு, காசு, நல்ல மனசு எல்லாத்தையும் ஏற்றுக்கிற பக்குவம் இதில் தான் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் கொஞ்சம் ஜாலியாக போகும். எதுவுமே பிடிக்காமல் எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படிலாம் இருந்தால் என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. இன்னும் அந்த வியூ பாயிண்ட்டு இன்னும் போகணும் போயிட்டே இருக்க முடியும். அந்த வியூ பாயிண்ட்டோட இது கொஞ்சம் லென்த்தியாக போகுது. ஆனால் சன்ரைஸ்லாம் வந்து பார்க்க வரீங்கன்னா இந்த பிளேஸுக்கு வாங்க முடியும். மறக்காமல் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த பிளேஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். இப்போயும் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அப்படியே சுற்றி காமிக்கிற எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். ஜெயிச்சுட்டோ வரா அப்படின்ற வேறு தான் இருக்குது. ஃபைனலாக எண்டு வரைக்கும் வந்தாச்சு. அங்கே ஒரு பள்ளம் மாரி இருக்குது. பட்டு எப்படி சொல்கிறது, பள்ளம் கிடையாது. இங்கே எல்லாத்துலேயும் கல் போட்டாங்க. இந்த நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏன் கல் போடலன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. பாண்டி மெரினா பீச் வியூ பாயிண்ட்டு, பாண்டி நியூ லைட் ஹவுஸு. பார்த்தீங்களா அப்படியே இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூரியன் அங்கே இருக்காரு. இப்போ தான் சூரியன் உதிக்கிறேன்னு வச்சுக்க, சும்மா வேறு மாதிரி இருக்கும் இங்கேருந்து வியூ பாயிண்ட்டு பார்க்க. ஏன்னா எல்லாத்த விட இங்கே தான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கடலுக்கிட்ட இருக்குது. அது ஒன்று தெரியுது பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் கிட்ட தான். பட் ஆனால் அந்த ஃப்ரிட்ஜு உள்ள வந்து பார்த்திங்கன்னா யாரையும் வந்து பார்த்திங்கன்னா போக விடல. அதனால் நம்ம பாண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலுக்கிட்ட இருக்குது. அதனால் சன்ரைஸ் பார்க்க விரும்புனா அங்கே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அங்கேனா அது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பச்சை கலரில் தெரியும் ஒரு ஆள் நிற்கிற பற்றி, அங்கே பைக் பார்க் பண்ணிவிட்டு அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக் பண்ணி இங்கே வாங்க. சும்மா வேறு லெவலில் வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம், சன்ரைஸ் பார்க்கலாம் இங்கெல்லாம். பட் ஆனால் பார்த்து வாங்க, கல்லுலாம் இருக்குது. ஓகேவா, இன்னும் கொஞ்சம் கிட்ட போவோமா? நல்லா இருக்குடி இந்த பிளேஸ் பார்க்க. ஆட்டோ பாட்ஸ் அங்கெல்லாம் வந்து ஆளும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆட்டோ பாட்ஸ் ஒருத்தர் அங்கே நின்று மீன் பிடிக்கிறாரு. போவோம், இன்னும் எவ்வளோ தூரம் போக முடியுதோன்ட்டு. வா வா வேற மாதிரி அந்த ஆதாயம் போதாத பறவை ஒன்று, அதுக்கப்புறம் தெரியாது. ஆட்டோ பாட்ஸ் இதோட நம்ம வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் என்ன புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம ஆட்டோ பாட்ஸ்ன்ற பேர் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஃபேமிலியில் ஜாயின் ஆகிடுவீங்க. அண்டு
எப்படி சொல்கிறது, பாண்டியில் வேறு எதனா உங்களுக்கு பிளேஸ் தெரிஞ்சால் சொல்லுங்க டியோடு. அந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் போயிட்டு விளாக் எடுத்து போடுறேன். அண்டு நான் எதனா தப்பு பண்ணியிருந்தால் சொல்லுங்கள், நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கிறேன். தப்பு பண்ணதுக்கு பழக்கம் தானே, அது நீங்கள் சொன்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் திருத்த முடியும். அண்டு இதோட நம்ம விளாக் லேர்ன் பண்ணிக்கிறேன். பபாய். எல்லோரும் பார்த்து வெளியே போங்க, கொஞ்சம் லாங்காக போகிறது இருந்தால் ஹெல்மெட்டு போட்டு போங்க. அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பபாய் டியூட். நம்ம விளாக் எடுத்து நம்ம டூ எடுக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மைல் டியூட் லைன்லாம் நிற்கிது. இவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியுமா இந்த இடத்துல மயில்? செம்மையாக இருக்குல்ல. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கிட்டலாம் பார்க்குறது மயிலெலாம் வந்து ரொம்ப அதிசயம் டியோடு. நிறைய பேர் கிராமத்தில் இருப்பாங்க, நிறைய ஈஸியாகவே பார்ப்பாங்க. நான்லாம் வந்து வச்சுனா ரொம்ப கஷ்டம் மயிலெலாம் பார்க்குறது. செம்மையாக இருக்குல்ல. இருங்க மோட்டோ விளாக் வீடியோவில் பார்ப்போங்க, கோப்ரோ வியூவில் பாருங்கள். கிட்ட போனோன்னே அது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. எனக்கு தெரிஞ்ச சத்தத்தை கேட்டு இவ்வளோ தூரம் இங்கே போகக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அது போய்டுன்னு தான் நினைக்கிறேன். 3 மைல் இருக்குடியோடு, அங்கே மயில் தொகை எடுத்துகிட்டு போவோம். ஓகேவா? மயிலே இறகைய போடு. டேய் இங்கே வாங்கடா டேய், உங்களெலாம் பார்க்குறதுனா ரொம்ப ரேர்ரா டேய். மயில் நம்ம சத்தமாக பேச வசதாக கொடுக்கிட்டு ஓடுது. ஏன்னா மயில் தொகைனா பாருங்கள், அந்த பேர்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம் நம்ம. ஈஸியாக மேய்துப்பா இந்த இடத்துலலாம். ஏன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரேர் தான் இந்த சைட்லாம் போகிறது. அதனால் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அது ஈஸியாகவே மேய்து. செம்ம கியூட்டில் கற்றுது பார்த்தீங்களா? சத்தெல்லாம் சூப்பராக இருக்குது டியோடு. சரி மயிலே, பாய் டாட்டா, பார்த்துரு.